மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேர்களே. நிலையத்தில் நேரம் நண்பகல் 12:11 அற்புதமான நிகழ்ச்சியோடு நாம் இன்று நேரலை நிகழ்ச்சியாக நாம் இணைந்திருக்கின்றோம். சமூகத்திற்கு நமது பங்கு என்ற தலைப்பில் இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிறார் மானியதள்ளி ஊராட்சி மேல் போரிக்கல் பகுதியைச் சேர்ந்த பி. சந்திரகாந்த் அவர்கள். ஒரு சமூக சேவகர். இளம் வயதிலே இந்த சமூகத்தின் மீது பேரார்வம் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக பல்வேறு நல விஷயங்களை, நல்ல திட்டங்களை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் இப்படி பல்வேறு விஷயங்களை நல்ல முறையில் முன்னெடுப்பாக ஒரு ஊக்கமிகு இளைஞராக நமக்கெல்லாம் இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அவருடைய செயல்பாடுகள் அமைய பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட நபரை இன்று நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் நேர்காணல் நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலி. சார் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க, வானொலி, நம்மளுடைய வானொலி எல்லாம் கேட்டுட்டு நீங்க நிலையத்துல பேசணும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தோட நீங்க சொன்னீங்க. கண்டிப்பாக. எப்படி இருக்கு உங்களுடைய நம்மளுடைய வானொலி நிகழ்ச்சிகள்? அதுல இருந்தே தொடங்குவோமே. கண்டிப்பா, நிச்சயமாக. சொல்லுங்க. நமது மருதன்வெள்ளி வானொலி நமது தருமபுரி மாவட்டத்தின் சமுதாய வானொலி, முதல் வானொலி 89.6. நம்ம அதாவது கிராமங்களில் நிறைய விவசாயிகள், ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிற இந்த மாதிரி விவசாய தொழில் பண்றவங்க சமீப காலமாக இந்த வானொலியை பத்தி அதிகமாக பேசக்கூடிய ஒரு வானொலியா இருந்துட்டு இருக்கு. சரி, நீங்க முன்னாடி கூட பேசும்போது சொன்னீங்க, வேற ஒரு நண்பர் கூட இந்த மாதிரி உங்களுக்கு போன் போட்டு அந்த அலைவரிசை நம்பரை சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது 89.6 அப்படின்றத நீங்க தவறுதலா 86.9 அவர் நண்பர் கூப்பிட்டு சொன்னாதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க சொல்லும்போது நம்ம மருதன்வெள்ளி சமுதாய வானொலி எந்த அளவுக்கு கிராமங்கள்ல குறிப்பா அந்த விவசாய பெருமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்மளை கேட்டுட்டு இதை சொல்லும் போதுதான் நம்ம இன்னும் சிறப்பா செய்யணும், நல்லபடியா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. சரி, உங்களை பத்தி சொல்லுங்களேன். சந்திரகாந்த் அப்படின்றது நாம அறிமுகப்படுத்தணும். என்ன செய்யுங்க சந்திரகாந்த்? நீங்க சந்திரகாந்த் அப்படின்ற நான் ஒரு விவசாயியோட மகன். ஒரு குக்கிராமத்துல, அதாவது மேல்புரிக்கல் கிராமத்துல எல்லாமே அரசு பள்ளியில படிச்சேன். என்னுடைய கல்வி, கல்லூரி வாழ்க்கை எல்லாமே அரசு பள்ளியில, கல்லூரி எல்லாமே அதன்படியே போயிட்டு இருந்தது. நான் அரசு பள்ளியில படிக்கும் போது அடிப்படை வசதி எல்லாம் இருக்காது. அந்த அடிப்படை வசதி நாங்க தரையில தான் உட்காந்து படிப்போம். அது மதிய நேரத்தில் லஞ்ச் எல்லாம் தண்ணியே கிடைக்காது. நாங்க படிக்கும் நான்லாம் கூட நீங்க சொன்னது பசுமை நினைவு வருது. அதிகமான கோட்டையில 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு வரைக்குமே தரையில தான் வரிசையா உட்காந்துருப்போம். நல்லது, சொல்லுங்க. 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை மேல்புரிக்கல் ஊராட்சி ஒன்றியத்தோட உங்க ஊர்லயே படிச்சீங்க. அப்போ நடுநிலை பள்ளியில. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நமது மானியதள்ளி ஊராட்சி மேல்நிலை பள்ளியில அங்க 6 to 10 படிச்சோம். அதுக்கப்புறம் உயர்நிலை, அடுத்தது 11 to 12 தொப்பூர் அரசு பள்ளியில படிச்சோம். நீங்க தொப்பூர் போயிட்டீங்க? ஆமா, அப்படி போயிட்டீங்க. அதியமான் கோட்டை பக்கம் நாங்க வரவே இல்லை. சரி. அப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு முடிச்சா அரசு கல்லூரியில மெரிட்ல சீட் கிடைச்சது. நம்ம தருமபுரி அரசு கல்லூரி. என்ன முடிச்சீங்க அங்க? பிகாம் கூட்டுறவு கோஆபரேஷன் தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாமே அதுல படிக்கலாம். ஒரு ஆர்வம் அந்த படிப்பு மீது. அதுல படிக்கும் போது அந்த 6 to 10 முடிச்சிட்டு வெளியே வரும்போது அங்கேயே எனக்கு மனசுல பதிஞ்சது என்னன்னா, அரசு பள்ளியில அடிப்படை வசதிகளை பிற்காலத்துல நம்மளால என்ன முடியும், அரசு பள்ளிகளை மட்டும் இல்லாம கிராமங்களிலும் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் அங்கேயே 15 வயசுல எனக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே அந்த எண்ணம் உருவானது. கண்டிப்பா. நம்ம பள்ளி இப்ப அரசாங்கம் நமது பள்ளி நமது பெருமை அப்படின்னு ஒரு திட்டத்தை, ஒரு டேக் லைன் கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. நம்ம படிச்ச பள்ளி நாம அதை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமது பள்ளி நமது பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு நம்மளால இயன்ற உதவிகள் நம்ம என்ன செய்ய முடியும். பெரிய பெரிய வசதிகள் இல்லைனாலும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பயர், ஒரு மனசுல பரவாயில்லையே இந்த அளவுக்கு பேசுறாரு. அப்போ நம்மளும் நம்ம பகுதியை சேர்ந்த நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்
அப்படின்ற விஷயங்களுக்கு. சரி, எப்படி நம்ம அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அந்த எண்ணம் வந்தது? அதன் பிறகு கல்லூரி படிக்கிறீங்க. கண்டிப்பா. கல்லூரி முடிச்ச பிறகு திருமண வாழ்க்கை முடிஞ்சு அங்கே கல்லூரியில படிக்கும் போதே காதல் திருமணம். அடடா, சரி. அது முடிஞ்ச உடனே எனக்கு அப்ப வந்து வேலை வாய்ப்பு தருமபுரி மாவட்டத்தில் இப்போ வரைக்குமே வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. நாமளா தேடி சிரமப்பட்டு எடுத்து பிடிக்கணும். சுய தொழில் அப்படின்ற மாதிரி போச்சு. என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் தொழில் தான். நம்ம கிராமத்துல வந்து பெயிண்டிங் தான் அதிகமா போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வேலைக்கு போவீங்க, கூலிக்கு? நம்ம கூலி வேலை தான், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போறோம். ரைட். அதை வச்சு ஏதாவது எவ்வளவு அன்னைக்கு சம்பளம் வந்து 400 ரூபாய் ஒரு நாளைக்கு. 400 ரூபாய். 400 ரூபாய். எந்த வருஷம் இருக்கு ஏறக்குறைய? 2016ல 16 15ல அந்த 15-16. அப்ப வந்து 400 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு கூலி. சரி, இப்படி ஒரு பிகாம் படிச்சுட்டு நம்ம ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கிறோம், ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறோமே, அப்படி எல்லாம் இருந்திருக்குமே, எப்படி? அது கண்டிப்பாக இருந்துச்சு. பொருளாதார சூழ்நிலையில நமக்கு அந்த இடத்துல வந்து நம்ம திருமணம் வேற நடந்து போச்சு. ஆமா, ஃபேமிலி ரன் பண்ணணும், பேரண்ட் சப்போர்ட் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அவங்கள எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு தாட்டு நம்மளுடைய நம்ம சொந்த நிலையில எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு கேபிள் டிவி ஆபரேட்டரா ஜாயின் பண்ணேன். அதன் மூலமா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் அடையார் ஆனந்த பவன் தோப்பூர் கிளையில கடந்த 10 வருடமாக அதுல தொடர்ந்து இப்பவும் பணி புரிஞ்சுட்டு தான் வரேன். இந்த சேவையும் செஞ்சுக்கிட்டு பள்ளியோட இன்சார்ஜாவும் எடுத்துக்கிட்டு அந்த தொழில வந்து 1 மாச சம்பளத்தை என்னுடைய அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேல்புரிக்கல் கிராமத்திற்கு 1 மாச சம்பளத்தையே ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்டு வரேன் அந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக. ஏன்னா பள்ளியின் வளர்ச்சி கிராமத்தின் வளர்ச்சி அப்படின்ற கொள்கையோட இருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ ஷிஃப்டிங் வந்து பெயிண்டர்ல இருந்து கொஞ்சம் கேபிள், உங்களுடைய உள்ளூர் அந்த கேபிள் தொலைக்காட்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவரா மாறுறீங்க. கண்டிப்பா. அதன் பிறகு இப்போ ஒரு பிரபலமான ஒரு உணவகத்துல நீங்க பணிபுரிறீங்க. என்ன வேலைங்க உங்களுக்கு? அங்க சர்வர் தான், அதாவது ஆர்டர் எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்கற வேலை தான் நமக்கு. சரி. அங்க இருக்கிற மேலாளரும் அவங்க இருக்க சூப்பர்வைசரும் நமக்கு நம்ம சேவை பண்றதுனால ஒரு சில டைம்ல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்ற போது நமக்கு அந்த விடுமுறை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களோட நமக்கு கொஞ்சம் ஒரு சலுகை உண்டு. சலுகை உண்டு. சமுதாயத்திற்காக பங்கு செய்யறதுனால அங்க வேலை செய்யற இடத்துலயும் ஒரு சலுகை உண்டு. அந்த இடத்துலயும் அந்த இடத்துக்கு தானே ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல நாம அந்த இடத்துல ஒரு நம்பர் 1 ஆயிருக்கணும். அந்த இடத்துல எந்த வேலை, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை இல்ல ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலை எது செஞ்சாலும் அந்த இடத்துல நம்பர் 1 ஆயிருக்கணும். இப்பவும் ஆசைப்படுறேன். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு. சரி, இந்த சமுதாய பணி, இந்த சமூகத்திற்கு பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எது முதல்ல நீங்க தொடங்குனது? முதல்ல இந்த சமுதாயத்திற்கு ஏதாச்சும் செய்யணும்னு உங்க மனசுல வந்திருக்கும். கண்டிப்பா. அது சின்ன வயசா இருந்திருக்கும், செய்ய முடியாம போயிருக்கும், அல்லது வளர்ந்த பிறகு நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் வந்திருக்கும். எது இன்னைக்கும் மனசுல நிக்குது அப்படின்னு சொன்னா, இதுதான் சார் முதல்ல எனக்கு மனசுல பட்டது, நான் மனசு திருப்தியை செஞ்சேன், இந்த சமுதாயத்திற்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண, இந்த மாதிரின்றது உங்களுக்கு நினைவு இருந்தா சொல்லுங்களேன். அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் அது வந்து கிடைக்காம நிறைய பேர் முதியோர் உதவித்தொகை, அந்த உதவித்தொகை வந்து நிறைய பேர் வாங்க தெரியாம வயசானவங்கள கஷ்டப்பட்டாங்க. அது எப்படி வாங்குறது, யாரை அணுகிறது? நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதாவது 5 குரூப் மக்கள் நலத்திட்டம் சொல்லிட்டு 5 குரூப் வச்சிருக்கோம். ஒவ்வொரு குரூப்லயும் அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் எல்லாரையும் அந்த குரூப்ல வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்துல ஏதாவது இன்னைக்கு சப்போஸ் ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணாலும் இல்ல அரசு திட்டங்களை ஏதாவது செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நம்ம குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அது மூலியமா மக்கள் கிட்ட போய் நேரடியா சேரும். ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஆமா, ஒவ்வொரு குரூப்ல குறைஞ்சபட்சம் 500 பேர். அது மற்ற டிஸ்ட்ரிக்டும் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் அதை வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி அவங்களே வந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நிகழ்வும் வெளிப்படையா பொதுமக்களுக்கு வந்து லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்கணும். கண்டிப்பா. அப்படிப்பட்ட என்ன பண்ண 5 கிராமம் அங்க மேல்புரிக்கல், கீழ்புரிக்கல், ஈசல்பட்டி, மலைப்பநகர், சேசம்பட்டியங்கோட்டை, பரியம், குறும்பட்டியங்கோட்டை இந்த பகுதிகளில் சேர்ந்தவங்க அந்த முதியோர் உதவித்தொகை யார் வாங்காம இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கணக்கெடுத்து நாங்களே சொந்த செலவுல ஆட்டோ வச்சு நெட் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அப்ளை பண்ணிட்டு அப்ப இருந்த தாசில்தார் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஒரு லஞ்சம் இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. அந்த வயசானவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க பிள்ளைகள் எங்களை கைவிட்ட போதும் நீ என் பிள்ளையா வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், என் வாழ்நாள்ல
நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை என் மனசுல அன்னைக்கு பதிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரையும் இப்பவும் அந்த இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது மட்டும் நல்ல விஷயம். எப்பவுமே ஒரு வயதுல மூத்தவங்க, அதுவும் குறிப்பா நீங்க இன்னைக்கு பேசுறது வந்து இன்னைக்கு உலக மூத்தோர் தினத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசும்போது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அந்த பலன் பெறக்கூடியவங்களுக்கு வந்து தான் தெரியும் அதனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தாலும் கூட இதை வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வழிகாட்டும் பொழுது அவங்க நம்மள மனசார பாராட்டுவாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த தொகை வரும்போது உங்க மனசுல அவங்க மனசுல நீங்க வந்து போவீங்க. சரி, இப்படி தொடங்கப்பட்டது. அப்புறம் எப்படி அது தொடர்ந்து நடைபெறுது? அது மட்டும் இல்லாம இந்த அதாவது வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அரசு தொடர்பா எல்லா சாதியும் ஒரு வழிகாட்டுதல் உண்டு. ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு சிலவங்க வீட்லயே ஒரு சிலர் எப்படின்னா விதவைங்க எல்லாம் வாங்கவே மாட்டாங்க, அது என்னன்னு தெரியாது. அப்படின்றதுலாம் நம்ம வந்து பணம் இல்லாம எப்படி அவங்கள வாங்க வைக்கிறது, ஒரு வழிகாட்டுதல். ஆமா, சொல்லிக் கொடுக்க கண்டிப்பா ஒரு நல்ல முறையில வழிகாட்டுதல். இது ஏதாச்சும் நீங்க ஒரு மன்றமோ அல்லது கிராமங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி செயல்படுறீங்களா? எப்படி? இல்லைங்க, தனி ஒருவனா தான் செயல்படுறோம். இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்றது. அதுக்கு அரசு ஊழியர்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் பணிகள் தாமதம், அது கொஞ்சம் பிரஷர் கொடுத்து பண்ற மாதிரி இருக்கு. வருங்காலங்களில் அதுதான் இன்னும் செயல்பாடுகள் நல்லா இருக்கும். சரி, அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதனுடைய சேவைகள், அதை பத்தி சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல நான் 2015 16, 17, 18 அதெல்லாம் முடிஞ்சு கல்லூரி வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு வரும்போது பள்ளியில் அடிப்படை வசதி நான் உள்ள கால் வைக்கும் போது என்னுடைய இல்லற வாழ்க்கையெல்லாம் தொடங்கிட்டதுக்கு அப்புறம் நாங்க ஹோட்டல் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளியில பண்ணலாம்னு ஆல்ரெடி நான் 15 வயசுல மனசுல பதிவு வச்சது. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் திருமதி அஞ்சலா தேவி மற்றும் சிவபெருமன் இதர ஆசிரியர்கள் அனைவரும் அங்க போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னுடைய சமூக பணியெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, எது கேட்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு இது செஞ்சு அப்படின்னு. அப்புறம் பள்ளியில் நடந்த ஒரு SMC குழுல நம்மள ஒரு உறுப்பினரா அதில் ஜாயின் பண்ணி வச்சாங்க. ஏன்னா அங்க அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தா தான் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட முடியும் அப்படின்ற கருத்தை அவங்க முன் வச்சாங்க. அதன்படி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராகி அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ணணும், நான் அன்னைக்கு 15 வயசுல நினைச்சது முதல் முறையா இந்த தண்ணி ஒரு குடம் எடுக்கணும்னா கூட லஞ்ச் டைம்ல 1 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வந்து தான் கை கழுவணும் பசங்க. அப்போ ஆமா, அன்னைக்கு பசங்க ஆமா குடிக்கிறதுக்கு தண்ணி நாம எடுத்துட்டு வரணும். உண்மை இருந்தது. ஒரு டாய்லெட் போனாலே 1 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட்ல போனோம், வெளியே போனோம். ஆமா, அந்த டாய்லெட் இல்ல, அந்த இடத்துல டாய்லெட் இல்ல, தண்ணி இல்ல, இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி தலைமை உதவியுடன் பஞ்சாயத்து இதோட ஒத்துழைப்போட நாங்க முதல் வந்து ஒரு நிலத்தடி டேங்கும் ஒரு சின்ன டேங்கும் கட்டணும். போர் போட்டு ஒரு டேங்க், போர் போடல, பஞ்சாயத்து தண்ணி வந்து அந்த டேங்க்ல மோட்டார் வச்சு அதை ரெடி பண்ணி அப்புறம் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வாரம் 4 முறை பள்ளியை வந்து நான் பார்வையிடுவேன். ஒரு ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவு முதல் பசங்க எப்படி சொல்லி கொடுக்கறாங்க ஆசிரியர்களே நான் செக் பண்ணுவேன். அவங்களுக்கும் ஒரு ஆர்வம். SMC இதுவே அதுதான். அங்க நீங்க வந்து அதை போய் கவனிக்கலாம் அந்த அப்படின்றது அதனுடைய. கண்டிப்பா அந்த பள்ளி மேலாண்மை குழு வந்ததுக்கு அப்புறம் பள்ளியினோட வளர்ச்சி நிறைய விஷயங்கள் மேம்பட்டுச்சு. ஏன்னா என்னுடைய தாரகம் வந்துருமே பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடைஞ்சா அந்த கிராமம் டெவலப் ஆன மாதிரி. பள்ளி வளர்ச்சி அடைந்தால் அந்த கிராமம் வளர்ச்சி கண்டிப்பாக நிச்சயமாக எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்ற போது ஒரு சில உணவு வகைகள்லாம் அப்பெல்லாம் அந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. இப்ப பள்ளியிலோட வெரைட்டி காலை உணவு திட்டம் அப்படின்றது இன்னும் மகத்தான திட்டம், நல்ல ஒரு ஸ்கீமா அவங்க வந்து அரசு வந்து வெரைட்டியா கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு லெமன், இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க. நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய மத்தியில உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு, எந்த நேரம்? ஏன்னா உணவகத்துல சர்வர் அப்படின்றது 10 மணி நேரம் சாதாரண வேலை கிடையாது. கண்டிப்பாக நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும், 1008 கஷ்டம் இருக்கும். ஆனா வந்திருக்கக்கூடிய கஸ்டமரை வந்து மனம் சுளிக்காம, அதுவும் குறிப்பா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். உணவு பரிமாறுறதுன்றது ஒரு கலை. கண்டிப்பா அதை வந்து நாம ஏதோ போற போக்குல நாம வேலைன்னு நாம நினைச்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு கலை, அந்த ஆர்வம் இருந்தாதான் நீங்க செய்ய முடியும். நிச்சயமாக. அதுவும் நீங்க இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலையில இருக்கீங்க. பல்வேறு உயர் வகுப்புல இருந்து வரவங்க, கார்ல வரவங்க, சாதாரண மக்கள், வெளியூர்ல இருந்து வரவங்க, இப்படி நிறைய பேர் வரக்கூடிய இடத்துல இருக்கீங்க. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த பணியினுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு? ஹோட்டல் தொழில் வந்து எனக்கு பிடிச்ச தொழில், அதை நான் விரும்பி தான் எடுத்துக்கிட்டேன்.
இன்னொன்னு எங்களை கோஆபரேட் பண்ற கோஆர்டினேஷன் அங்க இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான். சரி, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றத விட நான் எப்படி இருக்குன்றதுதான் அந்த இடத்துல முக்கியம். சரி, நான் எப்பவுமே எந்த ரிஸ்கா இருந்தாலும் அந்த இடத்துல சிரிச்ச முகத்தோடயே நான் சர்வ் பண்ணுவேன் கஸ்டமருக்கு. என் மனசுல நிறைய இருக்கும், ரொம்ப முக்கியம் அது. இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி அங்க சிரிச்ச முகத்தோடய வெளியே வர வரையுமே சிரிச்ச முகத்தோடய கஸ்டமர் அங்க கேட்பாங்க. என் கூட வேலை செய்யறவங்கள, எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது, உன்னால மட்டும் எப்படி முடியுது, நாங்க எவ்வளவு வேலையில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் அந்த ப்ரெஷர் எங்கிட்ட இருக்குது, நீ சிரிச்சுக்கிட்டே எப்படி சர்வ் பண்ற. ஏன்னா என்னுடைய பிளஸ் அதுதான். எவ்வளவு கஷ்டம் இல்ல, நம்ம ஒரு விஷயத்த நேசிச்சு செய்யும் போது கண்டிப்பா அதுல ரசிச்சு செய்யும் போது உங்களுக்கு மத்ததெல்லாம் மறந்துடும். கண்டிப்பா நீங்க எதை நேசிக்கிறீங்களோ எதை விரும்புறீங்களோ அதோட நீங்க பயணிக்கும் போது மத்ததெல்லாம் மறந்துடும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன விஷயம். நல்ல விஷயம். அதுல உங்களுடைய அனுபவங்கள் என்ன? அந்த சர்விங்ல 10 மணி நேரம் டியூட்டி அவருங்க? டியூட்டி ஹவர்ஸ் 10 மணி நேரம். அதான் என்ன டைம்? ஷிஃப்ட் கணக்கு தான். ஷிஃப்ட் காலையில 24 இல்ல அதான் 11 க்ளோஸ் வந்து 11. 1 வீக் வந்து 6 to 10 மார்னிங், மறுபடியும் 4 to 10 1 வீக். 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு காலையில 6 மணிக்கு வரணும் டியூட்டிக்கு, உள்ள ரீச் ஆயிடணும். 10 மணிக்கு அவுட் ஆயிடணும். காலையிலேயே 10 மணிக்கு வெளியே. இன்னொரு ஷிஃப்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு உள்ள இன்னர் ஆகணும். மறுபடியும் 10 மணிக்கு அவுட். இடையில டீ டைம் இந்த மாதிரி சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல. மறுபடியும் அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது 10 மணிக்கு வருவோம் காலையில. இடையில 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடும். இடையில மறுபடியும் 7 மணிக்கு உள்ள வருவோம், 11 மணிக்கு வெளியே போவோம். இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல சமூக சேவைக்கு பயன்படுத்திடுவோம், கேபிள் ஒர்க்குகள் இதெல்லாம் பயன்படுத்துவோம். தொழில். ஆமா. சரி, விவசாயத்தினுடைய குடும்பத்தினுடைய மகன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. விவசாயம் உண்டா? விவசாயம் கண்டிப்பாக உண்டு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு இருக்கு? 3 ஏக்கர் இருக்கு. இப்போ வந்து பீக்கங்காய் போட்டிருக்கோம், தக்காளி வச்சிருக்கோம். அது அப்பா பாத்துட்டு இருக்கேன், நம்ம சும்மா கூட இருந்து. கறவை மாடு இருக்கு. சரி, அதை பாத்துட்டு இருக்கோம். எத்தனை மாடு இருக்குங்க? 8 மாடு இருக்கு. அடி அப்பா, அதுவே பெரிய ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்கு. நிஜமாக அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. அப்பாவும் சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி அவரை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். அப்பா பேரு புஷ்பராஜ், அம்மா பேரு மாதமல், மனைவி சத்யா, அப்புறம் தம்பி பாஸ்கரன். இவங்க எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி. நம்ம எது பண்ணாலும் இது பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒத்துழைப்பு அந்த இடத்துல இருக்கிறதுனால நடை போட்டுட்டு இருக்கு. ஆமா, நான் ஃப்ரீடமா இருந்தா தான் என்னுடைய பணியை என்ன சிறப்பா செய்ய முடியும். இல்ல அது பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அதை நான் பண்ண முடியாது. எனக்கு தடை எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எந்த செயல் செஞ்சாலும் நம்பர் 1 அப்படின்றது. குழந்தைங்க 2 குழந்தைங்க பசங்க, சங்கமித்ரன், கௌரி சங்கர். என்ன படிக்கிறாங்க? ஒருத்த வந்து LKG, ஒருத்த வந்து 3ஆம். அரசு நடுநிலைப்பள்ளியில தான் படிக்கும். கடைசி வரையும் அங்கதான் படிக்க வைப்பேன். அங்கதான் நம்மளுடைய பூரிக்கல் அரசு பள்ளியில படிக்க. கண்டிப்பாக. ரைட், நல்லது, வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். இவ்வளோ இப்போ விவசாயமும் செஞ்சிட்டு இருக்கோம். மாடு 8 மாடு இருக்கு. ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நாம சர்வீஸ் பண்றோம். அதையும் தாண்டி இந்த மாதிரியான சமூக பணிகள் நாம செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? ஏன்னா நாங்க எங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கே டைம் இல்ல, ரொம்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. சாதாரணமா நாம கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்ன பொறுத்தவரைக்கும் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தூங்குறதே 3 மணி நேரம் தான். 1 மணி ஆகிரும். திரும்ப 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிரும். சோ அப்படி ரொட்டீனா ஒர்க் நடந்துட்டே இருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பணி சிறப்பா செயல்படணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நீங்க மனசுக்கு நேர்மையாக தான் நடை போட்டுட்டு போயிட்டு விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி பண்றேன், அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்மளுடைய கொள்கை என்ன, வெற்றி, நம்மளோட சேவை பண்ணணும், அது மட்டும் தான் செய்யணும். நல்ல விஷயமா இருக்க. கண்டிப்பா 4 பேருக்கு நல்லது, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதில் எப்படி எனக்குள்ள இந்த ஒரு உத்வேகம் அப்படிலாம் வந்ததுன்னா, நம்மளுடைய தர்மபுரி சந்திரசேகர் சார் இருக்காரு. நீங்க படிச்ச இடமா? என்ன படிச்ச இடம்னா ஒரு சின்ன விஷயங்கள் சொல்ல போறேன். நான் வந்து குடும்ப சூழ்நிலையினால சரியா படிக்கல 10th. சரி, பள்ளிக்கூட வகுப்புல மேக்ஸ்ல கொஞ்சம் முன்ன பண்ண தவறு விட்டுட்டேன். 10th 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறல கணித பிரிவுல. சரி, அங்க உங்களுடைய பழைய வரலாறு சொல்றீங்க, சொல்லுங்க. அந்த இடத்துல சந்திரசேகரன் சொல்லிட்டு அந்த நிறுவனர் சிக்மா டியூஷன் சென்டர், சிக்மா டியூட்டோரியல்ல சேர்றீங்க. ஆமா, ஒரு நண்பர் மூலியமா அந்த சென்டருக்கு தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளி. ஆமா, அங்க வந்து என்ன சேர்த்துறாங்க. அங்க வந்து ஒரு டைம் ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எல்லா விஷயங்களும் சொல்லி தராங்க.
அதாவது அதாவது மனசை எப்படி ஒருங்கிணைப்பணும், எப்படி படிக்கணும், எப்படி எல்லாம் வாழணும், வாழ்க்கைக்கான அடித்தளம் அத்தனையுமே அங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டார்டிங் ஃபுல்லி அதான். ஒழுக்கம் உட்பட அது எந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கணும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு சமுதாயத்துல அப்படின்றதுலாம் அந்த இடம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ வந்து வினோத்குமார் சார், இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன், அந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்க கண்டிப்பாக. சரி, நம்ம சந்திச்சு 12 வருடங்கள் ஆகுது. அவர் அப்ப சொல்லி கொடுத்தது இப்போ வரைக்கும் அந்த கான்சென்ட்ரேஷன். அதன் பிறகு நம்ம சந்திக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்குதான் நம்ம சந்திக்கிறோம் முதல் முறையா. அந்த ஒரு இன்னும் 2 வருஷம் இருந்தா ராமர் வனவாசம் போன மாதிரி. கண்டிப்பா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் தொடரணும். குடும்பத்துல ஒத்துழைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வீட்டுல மனைவி அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இதுக்கு தேவை. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குன்னு சில ஆசாபாசங்கள் இருக்கும், வெளியில போகணும் வரணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுக்குன்னு டைம் எதுவும் ஒதுக்க மாட்டேன். அன்னைக்கு என்ன முடிவு பண்றேன்னா அதுதான். பட் ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஒத்துழைப்பாங்க, மனைவியும் ஒத்துழைப்பாங்க. அதுல எந்த சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. ஒன்னும் தடையெல்லாம் சொல்றதில்ல. எது பண்ணாலும் நல்லது பண்ணுவாரு, அதுவரை சந்தோஷம். பட் அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் கொஞ்சம் முன்ன பண்ணதான். அவங்க ஏதாச்சும் வேலைக்கு போறாங்களா, இல்ல வீட்டோட அவங்க விஷயங்கள் விவசாயங்களை பார்த்துட்டு இருக்காங்களா? குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்காங்க. அவங்களையும் அரசு மக்கள் பிரதிநிதி. ஆமா, அப்பதான் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியும். நல்ல விஷயம். கூட பிளஸ் விவசாயம் பிளஸ் மாடு இருக்கு, எல்லாமே. நீங்க சும்மா இருக்கிறாங்கன்னு அவங்கள சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட என்ன மாதிரி அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லதை வச்சு புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ 3 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், 8 மாடு இருக்கிறவங்கள நம்ம வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா 1008 வேலை இருக்கும். கண்டிப்பா மாடு பிடிக்கணும், விவசாயத்தை பார்க்கணும், பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும், சமையல் செய்யணும், அவங்க மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் வந்தா செய்யணும். இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரைட். உங்களுடைய எதிர்கால திட்டம் அல்லது எதிர்கால நோக்கம் இந்த பகுதி மக்களுக்கோ அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி நீங்க மனசுல வச்சிருக்கீங்க? என்னுடைய எதிர்கால திட்டம் எல்லாம் கிராமங்கள்ல வந்து இளைஞர்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதாவது சேவை என்ன மாதிரி அவங்களும் சேவை பண்ணணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். அதுக்கு என்ன வழிமுறை பண்ணணுமோ இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே வருங்காலங்களில் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு கிராமத்திலயும் 50 மரங்களை நடணும். அப்படி நடக்கும்போது இந்த பொருளாதார காலநிலை சூழ்நிலை எல்லாம் மாறும். இப்பெல்லாம் மழை ரொம்ப நம்ம தருமபுரி மாவட்டத்தில் குறைஞ்சு போச்சு. அப்படியே பெஞ்சாலும் பருவம் தப்பி வருது. ஆமா, அதுக்கெல்லாம் மாற்றம் பண்ணணும். ஒவ்வொரு பிறந்த நாளும் இப்ப நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு 50 மரம், அது என்ன பார்த்து ஒரு 50 மரம் இன்னொருத்த நடுவான். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது கிராமங்கள்லாம் பசுமை அடையும். நல்ல விஷயத்த 4 பேர் செய்யும் போது அவங்களோட சேர்ந்து நம்ம இணையத்துக்கு ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதை முன் எடுக்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால யாரையும் நம்ம கம்போஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. நாமளே முன்னாடி நின்று இப்போ பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. பிளாஸ்டிக் பொருளை நான் வந்து பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்றதுல வீட்டுக்குமே வாங்கிட்டு போறதில்ல. பிளாஸ்டிக் வாங்குறவங்ககிட்டயும் சொல்லுவேன், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இது நமக்கு ரொம்ப தீமை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு கிராமத்துல தன்னிறைவு பெற்ற வளர்ச்சியா ஆக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறேன். நிச்சயமாக வரலாற்றில் அதை இடம் பிடிக்கும். நம்ம மானியதள்ளி ஊராட்சியில பேர் சொல்லும் அளவுக்கு நம்ம நல்லம்பள்ளி ஒன்றியத்திலே சந்திரகாந்த் அப்படின்னா பேர் சொல்லும் அளவுக்கு இவர்தான் அப்படின்னு. நல்ல விஷயம். இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்பாடுகள் செய்யும்போது இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது செய்யும்போது சமுதாய வானொலி மருதன்வெள்ளி சமுதாய வானொலியும் கூட இணைச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்களும் உறுதுணையா இருப்போம். உங்களை மாதிரி வளரக்கூடிய இளைஞர்களுக்கு, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மருதன்வெள்ளி சமுதாய வானொலி நல்ல விஷயங்களை கூட இருந்து செஞ்சு கொடுப்போம். எங்களையும் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கண்டிப்பா பயன்படுத்திக்குங்க. அன்பான வேண்டுகோள் உங்ககிட்டயும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா பயன்படுத்திக்குவோம். அந்த நீங்க சொல்றது என் மனசுல இப்பவும் 15 வயசுல நான் சேவை பண்ணணும்னு என்னுடைய மனசுல, என்னுடைய 31 வயசுல நான் அதை பயன்படுத்திக்கும். கண்டிப்பா இதை வந்து கிராமங்கள்ல கொண்டு போய் ரீச் பண்றது என்னால முடிந்த ஒரு இது பண்ணுவாங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. நிறைவா நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலியமா சொல்லக்கூடியது வானொலி கேட்டதுண்டா, அந்த வானொலியினுடைய அனுபவங்களை மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு பெறலாம். வானொலி நான் சின்ன வயசுல காதல ஹெட்போன் போட்டு கேட்ட பழக்கம் உண்டு. ஆடு மேய்ச்ச காலத்திலலாம் வயல்வெளியில இந்த மாதிரி கேட்டிருக்கான். அதுல வர நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பழைய காலத்து
மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதைகள் சொல்லுவாங்க. பழைய பாடல்கள் வந்து நுணுக்கத்தோட சொல்லுவாங்க. அத வர்ணிச்சு சொல்லிட்டு பாட்டு போடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு புத்துணர்ச்சி அந்த இடத்துல ஏற்படும். சோ அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம். அந்த இடத்துல எதிர்பார்க்கறீங்க, இப்ப எதிர்பார்க்கறேன். நீங்க நிச்சயமா பூர்த்தி செய்வோம். அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்வோம். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை மாதிரி இளைஞர்கள் வானொலி நிலையத்திற்கு வந்து பேசும்போது கண்டிப்பாக அது இன்னும் மேலும் மேலும் இது வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய அந்த சமூக சேவைக்கும் உங்களுடைய பணிகள், விவசாய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் மருதன்மில்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நினைச்ச மாதிரி எதிர்காலத்தில் ஒரு பசுமை நிறைந்த கிராமங்களா நம்மளுடைய பகுதி, குறிப்பா நம்மளுடைய நல்லம்பள்ளி இந்த பகுதி, தருமபுரி இந்த பகுதி வந்து அமையணும். அதற்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுப்போட வந்து இந்த மாதிரி செய்யணும்ன்றத எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து இனிதே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். சந்திரகாந்த், மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா.